வந்து சக்தி பண்ண ஏற்பாடை பார்த்து அப்படியே அசந்தே போகிறாங்க. கேட்குறாங்க சக்தி கிட்ட, உண்மையிலே எனக்காக தான் பண்ணீங்களா? உண்மையிலே உனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னு எனக்கே தெரியல. முதல்ல ஆரம்பத்தில் வந்து உன்னை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல பொன்னி, ஆனால் இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க பொன்னி அப்படின்னு அப்படியே நெகிழ்ந்து போகிறாங்க. பொன்னியால் தாங்கிக்க முடியல. அப்படியே கண்ணீரில் வந்து தண்ணி வந்து அப்படியே கொட்டுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் பொன்னி, இவ்வளோ நாளாக வந்து நீ எனக்கு ஃப்ரெண்டாக தெரிஞ்ச, ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், உன்னை நான் ஒய்ஃபாக ஏற்றுக்கிறேன், இதுக்கப்புறம் நீ தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு பொன்னிக்கு சந்தோஷம் தாங்கல. அப்படின்னு நிமிஷம் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு பொன்னி, ஏன் அழற அப்படின்னோடனே, இந்த அழுகை வந்து சாதாரண அழுகை இல்லை சக்தி, இது வந்து ஒரு ஏக்கம். இவ்வளோ நாள் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களா, இந்த நம்பிக்கையே எனக்கு இல்லாமல் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் என்னை ஏற்றுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்க இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்ஸ் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு அழறாங்க. உடனே வந்து கவலைப்படாத பொண்ணு, இதுக்கப்புறம் நம்ம சிரிச்சுட்டு தான் இருக்கணும், ஓ முகத்தில் நான் சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும், ஓகேவா அப்படின்னோடனே சரி அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதை பார்த்து பொண்ணி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் தன்னை மறந்து அப்படியே வந்து சாஞ்சி அப்படியே வந்து படுத்துட்ருக்காங்க. சாஞ்சி தோல் மேலே பொண்ணி வந்து படுத்துட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொன்னியும் சக்தி இன்னும் வரவே வரல, எங்கே போனாங்க அப்படின்னோடனே, சக்தி வந்து ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போனால், ஆனால் இன்னும் வரல. பொன்னியும் காணும், இவங்க ரெண்டு பேரும் எங்கே தான் போனாங்க, டைம் வேறு ஆகிடுச்சு அப்படின்னோடனே அப்படியே பிரீத்தி பார்க்குறாங்க. ஒன்றும் புரியாமல் சக்தியும் பொண்ணு சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து என்னடா எங்கே போனேன் அப்படின்னோடனே, சக்தி வந்து வெக்கப்படுற, என்னடா வெக்கலாம் படுற அப்படின்னோடனே பொன்னி வந்து அப்படியே வந்து பவானியை வந்து கட்டிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்னாச்சு பொன்னி, அப்படியே ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னோடனே, அது வந்து அப்படி சொல்ல வராங்க. உடனே வந்து ரெண்டு பேருமே வெக்கப்படுறீங்க, என்ன தான் நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னோடனே பிரீத்திக்கு அப்படியே வந்து டென்ஷனாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து இல்லை அது வந்து உடனே வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. என்ன விஷயம் கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே, சக்தி உண்மையிலே சொல்லிட்டியா? ஆமாம் அப்படின்னோடனே, எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், அவங்க ரெண்டு பேர் வெக்கப்படுவாங்க, சொல்ல மாட்டாங்க. பொன்னிக்கு வந்து சக்தி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ போகிறாங்க, இங்கே வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னோடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பிரீத்தியால் தாங்கிக்கவே முடியல. அவங்களுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அழுக வேற ஒரு பக்கம் வருது அவங்களுக்கு. இதுக்கப்புறம் பொன்னியும் சக்தியும் சந்தோஷமாக வாழ்ந்தா எங்களுக்கு அது போதும், எப்படியோ இந்த கொடைக்கானல் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, பொன்னியும் சக்தியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சுந்தரம் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு, சே இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பிரீத்தியால் தாங்கிக்கவே முடியல. இதை நான் விடவே மாட்டேன், இது எப்படி நடந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போது கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வாழ ஆரம்பிச்சு, எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படியே வந்து சந்திரசேகர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பிரீத்தியால் தாங்கிக்க முடியல, ஊருக்கு எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ பிரீத்தி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னோட கதி, நான் இவ்வளோ நாள் பட்ட பாடு எல்லாமே வேஸ்ட்டா, நான் விடவே மாட்டேன், கடைசியில் வந்து கையில் இருக்க கடைசி ஆயுதம் எனக்கு இதுதான், இந்த ஆயுதத்தை நான் எடுத்து எப்படியும் வந்து பொன்னியும் சக்தி பிரிப்பேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சக்தியை வந்து தனியாக மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பிரீத்தி. சக்தி வந்து ஏன் பிரீத்தி திடீர்னு வந்து தனியாக மீட் பண்ணோட என்ன விஷயம் அப்படின்னோடனே, அது வந்து சக்தி உண்மையிலேயே பொன்னியை வந்து நீ மனசார ஏற்றுக்கிட்டியா இல்லை எல்லாரோட நிர்பந்தத்துக்காக ஏற்றுக்கிட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. மனசார தான் ஏற்றுக்கிட்டேன், என் பொன்னி தான் என் வாழ்க்கையின்மே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என் மேலே வச்சிருந்த காதல் என்ன சொல்கிற பிரீத்தி, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அது உனக்கே தெரியும், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அதை பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றோன்னே, இங்கே பாரு இந்த மாதிரி பேசுறதா இருந்தால் தயவு செய்து என்கிட்ட பேசாத, நான் பேச விரும்பலை அப்படி சொல்லிட்டு போக பார்க்குறாரு. ப்ளீஸ் சக்தி தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க, நான் எதையும் கேட்க தயாராக இல்லை, இப்போ நான் பொன்னியோட புருஷன்றது மனசில் ஞாபகம் வச்சுக்கோ, நான் பழைய சக்தி கிடையாது அப்படின்னோடனே, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் சக்தி, இந்த உண்மையை சொன்னால் கண்டிப்பாக நீ வந்து பொன்னியை புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. பொன்னி தான் நம்ம பிரியத்துக்கு காரணன்றாங்க. அதை கேட்டு சக்தி சிரிக்கிறாரு. இங்கே பார், இதை குழந்தை கிட்ட சொன்னால் கூட நம்ப, அது புரியுதா, நீ யார் என்ன சொன்னாலும் வந்து அதெல்லாம் நான் நம்ப முடியாது, என்றைக்குமே பொன்னியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவளை பற்றி சொல்கிறத முதல் நிறுத்து, இந்த மாதிரி அவளை பற்றி கேவலமாக பேசுகிறத நினச்சா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், உன்னை பார்த்தாவே, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசினா நல்லா இருக்கா சொல்லிட்டேன், நான் ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறேன், எனக்கு பொன்னி தான் வாழ்க்கை, இதுக்கப்புறம் என்னை மறந்துட்டு உன்னோட வாழ்க்கையை நீ அமைச்சுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து பொன்னியை பற்றி தவறாக என்கிட்ட பேசினேன்னா நல்லா இருக்காரு பிரீத்தி சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அழுறாங்க பிரீத்தி.